அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, சரணாகதி சுதந்திரத்தை பாதிக்குமா? சரணாகதிக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் ஆனா அது டெப்தா புரியணும் இல்லையா? சரணாகதியே சுதந்திரம் அப்படிங்கிறதா உண்மை. சரணாகதி வேற, சுதந்திரம் வேற நினைக்கும் போது அது சரணாகதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது எப்படி சரணாகதியில் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னா, அது சூப்பரான ஒரு சுதந்திரம். ஒரு ஒரு ஃபீல் ஃப்ரீனஸ், அருமையான ஒரு ஃபீல் ஃப்ரீனஸ், பொறுப்புகள் அற்ற, கமிட்மெண்ட்கள் அற்ற, நிபந்தனைகள் அற்ற ஒரு அருமையான ஒரு உணர்வு அது. அது எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுனனை எடுத்துக்கொள்ளலாம். அர்ஜுனன் தன் மகனை கொல்வதற்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை நாளை மாலைக்குள் நான் கொன்று விடுவேன், இல்லை என்றால் தீக்குளிப்பேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எல்லோர் முன்னும் தன் மகனின் இறுதிச் சடங்கிலே எடுக்கின்றான். அப்ப எல்லார் முன்னும்னா எதிரிகள் முன்றும். அப்ப எதிரிகளுக்கு இது தெரிந்து விடுகிறது, இவன் சொன்ன வாக்கை காப்பாப்பான். ஜெயத்ரதனை நாளைக்கு இவன் கண் முன்னால் நிற்கவில்லை என்றால் இவன் மாலையிலே தீக்குளித்து விடுவான். ஆதலால் ஜெயத்ரதனை மறைத்து விடு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இவன் சபதத்தை போட்டுவிட்டு வந்து நிம்மதியாக, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த பிளானிங்கும் இல்லாமல் சர்வ சுதந்திரமாக அவனால் தூங்க முடிகிறது. இங்கே சுதந்திரம் கெட்டது கண்ணனுக்கு தான். கண்ணனு தான் அன்று இரவு முழுக்க சில பூஜைகளை செய்கிறான். நாளை சூரியனை மறைத்து கொண்டு வர வேண்டும் என்பதனால் அவன் யோசிக்கின்றான் இவனுக்காக. அவன் நிம்மதியா தூங்குறான். ஒருத்தன் கேட்கிறான், ஏன்டா நீ பாட்டு நிம்மதியா தூங்குற, நாளைக்கு ஜெயத்ரதனை எல்லார் முன்னாடி கொல்லுவேன்னு சொல்லிட்டு, ஜெயத்ரதனை எப்படி கொல்ல போற, அவங்க மறைத்து விடுவார்களே, அவர்களுக்கு முன்னால் பெரும் சேனை நிற்குமே, அப்படி எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு உனக்கு ஒரு குழப்பம் இல்லையா? ஒரு பிளானிங் இல்லையா? நம்மளாட்டு சொல்லிட்டோமேன்ட்டு குற்றுணர்வு இல்லையா அப்படின்னு 1008 விஷயங்களை கேட்கிறான். இது எல்லாம் அகங்காரத்தின் விளைவு, சரண்டரின் விளைவு இல்லை. அவன் சூப்பராக சரண்டர் அடைந்து விட்டான். கண்ணனை சரணடைந்து விட்டான். அவ்வளவுதான். எல்லாம் கண்ணன் பார்த்துக்குருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப எவ்வளவு சுதந்திரம்! அவன் தூங்கணும்ட்டு ஒரு சுதந்திரம், அவ்வளவு அருமையா தூங்குறான். சரணாகதி அவ்வளவு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது. இது ஒன்னஸ் நாள் வந்தது கூட அல்ல. டுயாலிட்டிலேயே சரணடைஞ்ச, நான் வேற கண்ணன் வேற இருந்தா, ஆனால் கண்ணனை சரணடைந்து விட்டேன். அது இன்டைரக்ட் ஒன்னஸ், டைரக்ட் ஒன்னஸ் எல்லாம் இல்லை. ஸோ அப்போ அதுலயே அவனுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபீலு. ஏன்னா அங்க அவன் தெளிவா இருக்கிறான். நமக்கு ஈகோ தேவையில்லை. எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறான்னா, போர் நடக்குது, போகுது போகுது, போர் போய்கொண்டே இருக்கிறது. போர் கடைசியில சூரியன் மறைந்து விடுகின்றான். ஆஹா, எதிரிகள் கொண்டாடுகிறார்கள். அர்ஜுனன் தீ குளிக்க போகிறான். அர்ஜுனனும் தீ குளிக்க ரெடி ஆகிவிட்டான். ஆஹா அப்படின்ட்டு நெருப்பு மூட்டப்படுகிறது. அர்ஜுனன் தீக்குளிக்க தயாராகிறான். அர்ஜுனன் தீக்குளிப்பதை என் கண்களால் காண வேண்டும் என்று ஜெயத்ரதன், ஒளிந்திருந்த ஜெயத்ரதன் முன்னாடி நிற்கிறான். ஆனால் அப்போதும் அர்ஜுனன் சரண்டரை விடவில்லை. அதுதான் சரண்டரு. நம்ம என்ன பண்ணுவாங்க, என்னடா இவனை நம்பி நம்ம தூங்குனோமே, கடைசியில இவன் கடைசியில ஒண்ணுமே பண்ணலையே, கடைசியில நம்ம தீக்குளிக்க வேண்டியது இருக்க, நம்ம ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நினைத்தாலே அது சரண்டர் கிடையாது. பரிபூர்ணமான சரண்டரு. சர்வ சுதந்திரமாக, சந்தோஷமாக, இது என் கண்ணனின் இச்சை அப்படின்னு. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு மிகவும் பிடித்து சந்தோஷமா இருந்தா அதுதான் சுதந்திரம். எனக்கு என் காதலி சொல்றா, இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்படியா, எங்க குடு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஆமா சூப்பரா இருக்கும்பா காதலன். அவனுக்கு அது பிடிச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது பிடிக்காததை பிடிக்க வைக்கிறது இல்ல சரண்டர். அது பிடிச்சிருச்சுன்னு சொன்னி இவன் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பிடிச்சிரும். அப்ப கண்ணனின் இச்சை, இப்ப நீ சிதையில் இறங்குவது அப்படின்னு. ஓகே, அப்ப அவனுக்கு பிடிச்சிரும். அப்ப சர்வ சுதந்திரமாக அவன் இறங்க செல்லுகிறான். கண்ணனை விழுந்து வணங்குகின்றான். ஆசீர்வாதம் கேட்கிறான். ஒரு டவுட் இல்லை. ஏனென்றால்
கண்ணன் எனக்கு எது செய்தாலும் நன்மையே. அப்ப அந்த நன்மையை நாம அனுபவிக்கிறான், புரிதல் இல்ல, டைரக்டாவே அனுபவிக்கிறான். அப்படி ஒரு சரண்டர் எவ்வளவு சுதந்திரமானது. ஆனா அந்த நேரத்துல கண்ணன் மீண்டும் சூரியனை கொண்டு ஜெயத்திரனை கொண்டு வைக்கிறான், அது வேற. அப்போ எவ்வளவு சுதந்திரமாக அர்ஜுனன் அங்கே இருக்க முடிந்தது அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா துக்காராம். துக்காராம் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்தார். வியாபாரத்துக்கு செல்றான், சர்வ சுதந்திரமாக வியாபாரத்தை செய்யறான். எல்லோருக்கும் இலவசமாக தர வேண்டும், கேட்கிறவனுக்கெல்லாம் தந்துடுறான். பணத்தை வாங்கணும்னா அவன் சுதந்திரம் கெட்டு போயிருது, விலை பேசணும்னா சுதந்திரம் கெட்டு போயிருது, பார்கெயின் பண்ணணும்னா சுதந்திரம் கெட்டு போயிருது. அது அவன் சுதந்திரம்லாம் கெடுற மாதிரி இருக்கு அவனுக்கு. உடனே அவன் என்ன பண்றான், அவன் சர்வ சுதந்திரமாக விட்டலனை சரணடைந்து கொடுத்து விடுகின்றான். ஆனால் விட்டன் எல்லாத்தையும் வேஷம் போட்டு வசூல் பண்ணி ஜிஜாபாய்க்கு தர்றான். அப்ப இங்க கடமைகள், பிரச்சனைகள், அந்த சுதந்திரம் போறதெல்லாம் விட்டலனுக்கு வந்துருது. அது விட்டலன் தலைவலி. இவனால் சுதந்திரமாக பிசினஸ் பண்ண முடியுது, அவ்வளவு சர்வ சுதந்திரமாக அந்த இடத்துல உட்கார முடிகிறது. இது இன்னொருத்தருடைய பணமே, நான் கடனு தருகிறோமே, இவன் மீண்டும் தருவானா, இதெல்லாம் சுதந்திரத்தை கெடுக்கிற வேலை. இதெல்லாம் அகங்காரம் பண்ற வேலை, பற்று பண்ற வேலை. அந்த சுதந்திரத்தை கெடுக்கிற வேலை அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பிசினஸ் மைண்ட் கிடையாது. ஆனா பிசினஸ் பண்றான், ஆனா அதையும் சுதந்திரமாக பண்றான். ஏன்னா சரண்டர்ல இருக்கிறான். அந்த சரண்டரை அவனை கைவிடுவதும் இல்லை. அவனுக்கு கைவிடுதா இல்லையாங்கிறதே அவனுக்கு தெரியாது. சரண்டரே ஒரு கிக்கு. அந்த அகங்காரத்தை கீழே இறக்கி விட்டு உள்ள போகும்போது ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீல் வரும். அந்த உணர்வு அனைத்தையும் விட ஒரு மேலான ஒரு உணர்வு. அந்த உணர்வுல அவன் திளைத்து கொண்டிருப்பான். மீதி பண்ண வேண்டிய வேலை எல்லாம் விட்டலன் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் விட்டலன் பார்த்துக்குருவான்ட்டு சரண்டர் ஆகுறது இல்லை. சரண்டர் எனக்கு உயிருக்கு உயிரான ஒரு கிக்கு. அந்த ஈகோ கரையும் போது சரியான ஒரு ஃபீல். ஸோ அந்த ஃபீல்ல நான் நிறைஞ்சு இருக்கிறேன். அதோட நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பண்ணுவது நன்மையா, வசூல் பண்ணி கொடுத்தா நன்மை, வசூல் பண்ணி கொடுக்காம ஜீதாபாய் திட்டினால் தீமை, ரெண்டுமே அவனுக்கு கிக்கு தான் சரண்டர்ல இருக்கிறவனு. அதுதான் சர்வ சுதந்திரமானது, சுதந்திரமாக அனுபவிக்கின்றான். சோ அவன் நினைத்தபடி அவனால் வாழ முடிகிறது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளையும் தேவையில்லை. முழுக்க முழுக்க சர்வ சுதந்திரமாக அவன் இருக்க முடிகிறது. அந்த சுதந்திரம் எங்கிருந்து வந்ததுன்னா சரண்டர்ல இருந்து வந்தது. அந்த சரண்டரோட கிக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. அது அவனை கைவிடுவதும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி திரௌபதி எக்ஸாம்பிள். திரௌபதி தன் சேலையை இருக பிடித்து கொண்டு கண்ணா கண்ணான்னு கத்துகிறாள். ஒரு அகங்காரம், நான் நான் தான் என்னை காக்க வேண்டும், என்ன பண்றது, எப்படி கையை எடுத்தா போயிருவேணும், நம்பிக்கை இல்லை. ஆனா கையை எடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளவு ஒரு சுதந்திரம். பிடிக்க வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. இதெல்லாம் சுதந்திரத்தை கெடுக்கிறது. கையை எடுத்து மேலே தூக்கி கொண்டு ரிலாக்ஸ்டா இருந்துட்டான். அந்த நேரத்தில் கண்ணன் சேலையை தரவில்லை என்றாலும் அவள் ஆனந்தமாக தான் இருந்திருப்பாள். நம்ம ஏதோ ரிசல்ட் சரியா வந்துருவோம்ட்டு சரண்டருக்கு போறது இல்லை. எது செய்தாலும் எங்க ஆனந்தம் தானே. சோ அப்படியா, இது சூப்பர். ஒண்ணுமே இல்லை, ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு 10 பேர் சொல்லிட்டானா அது நல்லா இருக்குன்னு போய் பார்த்தா படம் ஹிட் ஆயிருது. விளம்பரம் மூலியமா ஹிட் ஆன படங்கள் இருக்கின்றன. ஓய் திஸ் கொலவெறி கொலவெறின்னு ஒரு பாட்டு வந்தது. முதல்ல வரும்போது கிக்கால ஒரு 4 பேர் பிரபலம் எல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னா, சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு அந்த ஹிட்டோட போய் பாட்டை கேட்டோம்னா பாட்டு வேற லெவல்ல ஹிட்டா இருக்கு. அப்ப முதல்ல ஹிட்டா தெரியல, அவன் ஹிட்டுன்னு எவன் சொன்னா, ஊர்ல இருக்கிற 4 பேர் சொல்லும் போது, எனக்கு பிடித்த 10 பேர் சொல்லும் போது, அதுல பிடித்தன்னா முழுசா சரண்டர்லாம் அவங்ககிட்ட இல்ல, சும்மா பிடிக்கும் நண்பர்கள். அவங்க 10 பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறான். போய் பார்த்தா எனக்கு நல்லா தெரியுது. அப்போ ஒரு 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 நடிகரை பாக்குறான், என்னத்த நடிக்கிறான், அவன் ஆக்ஷனை பாரு, அவன் ஸ்டைல பாரு, அவன் டான்ஸ பாரு அப்படின்னு 10 பேர் புகழ்ந்தவன பார்த்தா இவனு ரசிகன் ஆயிடுறான். அப்ப பிடித்து போய் விடுகிறது. யார் சொன்னாங்க, ஒரு 10 பேர் சொன்னாங்கிறதே என் கண்ணோட்டம் மாதிரி. நான் நான் நிர்பந்தத்தினால் பிடித்து போகுதுன்னு சொல்லல, நான் சுதந்திரமாகவே எனக்கு பிடித்து போய் விடுகிறது. ஆமால, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, இவ்வளவு அழகாக இருக்கிறதே அப்படின்னு பார்க்கலாம். ஆனா சரண்டர்ல இருக்கிற கண்ணன் சொல்லுகிறான் இது நன்மை. கண்ணன் எது செய்தாலும் நன்மைன்னு இருக்கிறவனுக்கு அப்ப எது நடந்தாலும் அவனுக்கு நன்மையா தானே தெரியும்.
இந்த 10 பேர்ல அறவுரை அன்பை வைத்து கொண்டு அவர்களிடம் காழ்ப்புணர்ச்சி இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு. இவர்கள் சொல்லுகின்ற அந்த 10 பேர் சொல்றதை நான் நம்பும் போதே இது நல்லதுன்ட்டு எனக்கு நன்மையாக முடியும் போது, நான் முழுசாக என்னை ஒப்படைத்து அவனே எல்லாம் என்று என்னை சரணடைந்து கொடுக்கும்போது, அவன் ஒன்றை எனக்கு தரும்போது அது தீமை என்று எப்படா, அது கிக்காக தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும், ஆனந்தமாக தான் இருக்கும். அது மற்றவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் துன்பமாக இருக்கலாம், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் சர்வ சுதந்திரமான ஆனந்தமாக இருக்கும். அப்படி ஆனந்தத்தில் வெள்ளத்தில் இருப்பான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சரண்டரே சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் வரல, இவ்வளோ ஒரு நன்மை இருக்கே அப்படின்னா, மேஜர் ரீசன் புத்தியில பார்க்கும்போது அகங்காரம்னு ஒண்ணு வந்துடும். ஸோ தன்னை தான் நம்புறான். அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், தன்னை நம்பி அவர் என்ன சாதிச்சாருன்னு தெரியல. ஒரு முடியை கருப்பாக்க முடியாது, முதுமையை தடுக்க முடியாது, பல்லு ஆடுறதை தடுக்க முடியாது, 40-50 வயசுனா கண்ணு வெள்ளை எழுத்து அது தடுக்க முடியாது, எந்த புலன்கள்லயே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நினைத்தது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா, பிறக்கும்போது ஒரு பிளானு, +2 படிக்கும்போது ஒரு பிளானு, காலேஜ் முடிக்கும்போது ஒரு பிளானு, கல்யாணம் பண்ணும்போது ஒரு பிளானு, குழந்தை பெக்கும்போது ஒரு பிளானு, கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு பிளானு. அந்த பிளான் படி ஏதாவது ஒண்ணு போச்சா? போல. இதுவரைக்கும் அர்ஜுனன் எப்படி கண்ணனிடம் ஒப்படைத்து விட்டு உறங்கினானோ, இதுவரைக்கும் நான் விழித்து கொண்டிருந்தாலும் கண்ணன் தான் எனக்கு நடத்துறான். நான் என்னதான் போராடினாலும் முக்கினாலும் கண்ணன் தான் என்னை நடத்துகின்றான். ஓடுகின்ற ட்ரெயின்ல ஏறிக்கொண்டு பின்னே போனேன், பின்னா போனேன், அப்படி தள்ளு ட்ரெயினை, இப்படி தள்ளுன்ட்டு உள்ள ஒருத்தன் முக்கிட்டு இருந்தாலும் அவனையும் ட்ரெயின் தான் இழுத்துட்டு போகுது. 100% ட்ரெயின்ல சரண்டர் ஆகி அதை என்ஜாய் பண்ண போறவனுக்கும் அதே ரூட்ல தான் போறான். இதை அகங்காரம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம நினைத்தபடி என்ன போனது, இப்ப நமக்கு எதுக்கு அகங்காரம்? அப்போ நிகழ்வதை முழுமையாக சரண்டர்ல ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க பழகிவிட்டால் அதுவே சுதந்திரமாகி சந்தோஷம் கிடைத்து விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது, நம்பிக்கை இல்லை. என்னன்னா, சரி கண்ணன் சொல்றானே அப்படின்னா அது ஒரு தமசிக் குணம், மனசுல ஒரு உணர்வு, நம்ப மறுக்கிறது, ட்ரஸ்ட் பண்ண மறுக்கிறது. எங்கேயோ நான் விழுந்து விடுவேனோ, நான் கீழே சாய்ந்து விடுவேனோ, அங்க என்னாலதான் முடியும்னு சொல்லிட்டு அவன் காலியாறான். இவன் அவனை நம்ப மறுக்கிறான். இவனை நம்பல, சரி உன்னை நம்பல உற்று அவனை நம்பு, அவனை எப்படி நம்புறது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையின்மையும் அதுல தெளிவின்மையும் உண்மையான நேச்சுரல் இயற்கையை புரிந்து கொள்ளாத தன்மையும் அகங்காரத்தை முழுவதுமாக நம்புவதும் மூல காரணமாக இருக்கிறது சரண்டரை தடுப்பதற்கு. ஆனால் ஒரு தடவை சூப்பரா சரண்டராகி பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா என் ஃப்ரெண்டுகிட்ட சரண்டராகி 2 மணி நேரம் அவன்கிட்ட சரண்டராகி அவன் என்ன சொல்றானோ அதை பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு இருந்தாலே அந்த 2 மணி நேரம் பெரிய பாரத்தை இறக்கி வான்ல பறக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபீலை கொடுக்கும். பூரணமா சரண்டர் இருந்தா. சரண்டர் இல்லாதவனுக்கு தான் தலைவலி. அந்த ஈகோ இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம அலைகழிக்கதை பார்க்கலாம். நம்பிக்கையின்மை இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம அல்லாடப்படுவதை நாம் பார்க்கலாம். ஸோ அந்த முழுமையான நம்பிக்கையோடு அகங்காரத்தை கரைத்து விட்டு சரண்டரோடு இருக்கும்போது அது சர்வ சுதந்திரம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.